நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டீல் உள்ளிட்டோருக்கு 10,000 ரூபாய் அபராதமும், தாசில்தாருக்கு அபராதத்துடன் 1 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையைச் சேர்ந்த 74 வயது முதியவர் ஜான்டி என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் பட்டா ஆவணத்தில் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டுள்ள 2 பெயரை நீக்குவது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி 2 மாதங்களில் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோவை மாவட்ட நிர்வாகத்திற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உத்தரவிட்டது. இந்த வழக்கின் அடிப்படையில் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அதிகாரி, கோட்டாட்சியர் மற்றும் கோவை வடக்கு தாலுகா தாசில்தார் உள்ளிட்டோர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஜான்டி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து நீதிபதி வேல்முருகன் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி குறிப்பிட்ட காலத்தில் விசாரணை நடத்தி உத்தரவு பிறப்பிக்காத கோவை மாவட்ட முன்னாள் ஆட்சியர் கிராந்திகுமார் பாட்டீல் மற்றும் மாவட்ட அதிகாரி ஷர்மிளா, வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் மற்றும் கோவை வடக்கு தாலுகா தாசில்தார் மணியன் ஆகியோர் நீதிமன்ற அவமதிப்பு செய்தது நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான குற்றம் புரிந்தது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தீர்ப்பளித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அதிகாரி, மாவட்ட கோட்டாட்சியர் ஆகிய 3 பேருக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அந்த தொகையை அவருடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்ய வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த உத்தரவை அமல்படுத்தப்பட வேண்டிய தாசில்தார் மணிவேலுக்கு 1 மாத சிறை தண்டனையும் 1 மாத ஊதியத்தை மனுதாரருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தாசில்தாருக்கு அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதே போன்று செங்கல்பட்டு இருவேறு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாசில்தார் வெங்கட்ராமன், அதே போன்று கோவை மாவட்டம் ஆதிராவிடர் நலத்துறை தாசில்தார் ஆகியோருக்கும் தலா 1 மாத சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி வேல்முருகன் தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.